ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெண்டர் கோகனட். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் கீ. நம்ம வீட்டிலேயே எப்படி நெய் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற பாலை நல்லா காய்ச்சிட்டு, ஸோ சிம் ஃப்ளேம்லேயே ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிட்டு அது கொஞ்சம் ஆறின பிறகு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அது ஓரளவுக்கு நல்ல மேலே அந்த பாலையிட மாதிரி சேர்ந்துடும். ஸோ டெய்லியும் என்னென்னா அந்த டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிற அந்த பாலாடையை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜ்லேயே தான் வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 வீக் 10 days நம்மளுக்கு எவ்வளோ பாலாடை வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன் வீக் அப்ராக்சிமேட்டாக அதை சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை எடுத்துட்டு அது 1 வீக் கழித்து இப்போ நம்ம அது நம்ம எப்படி நெய்யாக பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல அந்த பாலாடையை எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா அது அந்த சில்னஸ் போகிற வரைக்கும் வெளியில் வச்சுருங்க. வச்ச பிறகு அந்த பாலாடையை நான் மிக்சியில் தான் வெண்ணெய் எடுப்பேன். மிக்சியில் எப்படின்னா கொஞ்சம் அந்த பாலாடை கொஞ்சம் அது எவ்வளோ குவான்டிட்டி அந்த மிக்சியோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் நம்ம நார்மல் தண்ணி முதல்ல ஒரு கொஞ்சம் பாலாடையை போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்சியில் இந்த பல்ஸ் பட்டன் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பல்ஸ் பட்டன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுக்குறப்ப ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். ஆனால் தண்ணி நிறைய உடனே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறப்ப அது ஊற்றி அந்த பல்ஸ் பட்டன் கொடுக்குறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வெண்ணெய் அப்படியே நல்லா திரண்டு வரும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வெண்ணெயை அப்படியே எடுத்து அதை நல்லா கையில் நல்லா உருட்டி அதை நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா தண்ணி டேப்பை திறந்து விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கடாயில் அல்லது ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற பாலாடையும் எடுத்து எல்லாம் வெண்ணெயாக மாற்றி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த வெண்ணெயை அந்த போட்டு வச்சுருக்கீங்களே அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதை சிம் ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க. அது பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய் நல்லா உருகி கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா ஃபுல்லாக உருகி நல்லா கொஞ்சம் லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா அதை சிம்மில் வச்சே விட்டுருங்க. ஆனால் என்னென்னா அப்பப்போ ஒரு கரண்டியை வச்சு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கசடெல்லாம் கீழே இறங்கி மேலே கொஞ்சம் தெளிவான இதுவாக வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கீழே அந்த கசடு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். அதை அப்படியே சிம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டே இருந்திங்கன்னா அந்த கசடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக மாதிரி நல்லா நம்ம எண்ணெய் அந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். அதாவது நல்லா தெளிவாக வந்துடும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நெய் பதம். அப்போ கடைசியாக 2 கல்லுப்பு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க.